அனைவருக்கும் வணக்கம். கணக்கு பதிவியல் பாடத்தில் 5 மதிப்பெண் வினாக்கள், அதாவது கணக்குகள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுத் தேர்வு வினாத்தாளில் 40வது கணக்கு என்ன கணக்கு வரும், இந்த கணக்கை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கணக்கு எந்த கணக்கு அப்படின்னு சொன்னால், நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதத்தை காண்க. கணக்கு 40வது கணக்கு. நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காண்க அப்படின்ற ஒரு கணக்கு வருது. இந்த கணக்கு கணக்கு போடுறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி தேய்மானம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. தேய்மானம்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தேய்மானன்றது ஒன்றுமில்லை, நிலைச்சொத்தின் மதிப்பில் உண்டாகும் ஒரு குறைவு. அதை தான் நம்ம தேய்மானம்னு சொல்கிறோம். காற்றர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எக்காலத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் நிலையான படிப்படியான தேய்வை தான் நம்ம தேய்மானம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை 5 மதிப்பெண் வினாக்கு நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், தேய்மான விகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன நமக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுகிற ஒரு பாலிடெக்னிக்கில் போய் சேர்ற அப்படின்னு சொன்னால் உடனே போய் நீ சேர்ந்துக்க முடியும். அதே ஒரு காலேஜில் பிஎஸ்சியோ அல்லது பிஏஓ அல்லது பிகாமோ அல்லது பார்த்தீங்கன்னா உனக்கு சிஏஓ அல்லது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையோ அல்லது வேறு எங்கேயா நீ மெடிசனோ ஏதாவது பண்ணணுன்னா கட்டாயமாக உனக்கு +2 எக்ஸாம் எழுதி நீ தேர்ச்சி பெற்றிருக்கணும் வேணும். அதே மாதிரி தான் இந்த தேய்மான விகிதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேய்மானத்துடைய மதிப்பு தேவைப்படுது. தேய்மான மதிப்பு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேய்மான விகிதத்தையே கண்டுபிடிக்க முடியும். இப்போ தேய்மானம் அப்படிங்கிற தேய்மான மதிப்பு அப்படிங்கிறத முதல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான சூத்திரம் என்ன? தேய்மானம் அல்லது தேய்மான மதிப்பு ரெண்டும் ஒன்று தான். தேய்மானம்ன்றது சொத்தின் அடக்க விலை, அடக்க விலை அப்படிங்கிறத வாங்கின விலை மைனஸ் இறுதி மதிப்பு. இறுதி மதிப்பு அப்படிங்கிறது எரி மதிப்புன்னு கூட சொல்லலாம். எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். இதுதான் தேய்மானம் அல்லது தேய்மான மதிப்பு கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம். சொத்தின் அடக்க விலை என்பது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு நிலை சொத்தை, உதாரணம் ஒரு இயந்திரமோ அல்லது அரையணனோ ஏதாவது ஒரு சொத்து நிலை சொத்தை வாங்கினதுக்கான விலை என்ன, எவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம், அதே போல் அந்த சொத்தை நிறுவுவதற்கு என்ன செலவு பண்ணியிருக்கோம், அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தா தான் சொத்தினுடைய மொத்த அடக்க விலை கிடைக்கும். உதாரணமாக ஒரு ஏசியோ அல்லது டிவியோ வாங்குறேன்னு வச்சுக்கோயேன், வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த சொத்தை நிறுவுனா அது மொத்தமாக அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதுதான் சொத்தின் அடக்க விலையில் வரும். அப்போ இந்த இறுதி மதிப்புனா என்ன, எரி மதிப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தினுடைய பயனளிப்பு காலம் முடிஞ்சு அதை விற்கும்போது கிடைக்கிற மதிப்பு தான் நமக்கு இறுதி மதிப்புன்னு சொல்கிறோம். அதுதான் எரி மதிப்பு என்றும் அது அழைக்கப்படுகிறது. அப்போது அடக்க விலையிலேருந்து, அதாவது அந்த சொத்தை வாங்கின விலையிலேருந்து நம்ம இறுதி மதிப்பை கழிச்சிட்டு எரி மதிப்பை கழிச்சிட்டு வர்ற தொகையை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம், எத்தனை வருஷம் அந்த இயந்திரம் நல்லா வேலை செய்யும், 10 ஆண்டா 15 ஆண்டா கொடுத்துருப்பாங்க, அதால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், தேய்மான மதிப்பு அல்லது தேய்மானம் கிடைச்சிவிடும். இப்போ தேய்மானத்தை வச்சு தான் நம்ம தேய்மான விகிதத்தை கண்டறிய முடியும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காண்க. என்ன கேள்வி, தேய்மான விகிதம் காண்க. தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயமாக தேய்மானம்னா என்ன, எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறது தெரிந்தாக வேண்டும். சொத்தின் அடக்கு விலை போட்டுட்டு இறுதி மதிப்பு அதுலேருந்து கழிச்சுட்டு
வர்ற தொகையை எவ்வளோ காலம் அது பயனளிக்குமோ 10 ஆண்டு 5 ஆண்டு 20 ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதால் வகுத்தோன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? தேய்மான மதிப்பு கிடைச்சிடும். இது ரூபாயில் நீ எழுதிடும். அதுக்கடுத்து தேய்மான விகிதம். தேய்மான விகிதம் இதுக்கான ஃபார்முலா என்ன? இதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா, தேய்மான மதிப்பு, தேய்மான மதிப்புனாலும் தேய்மானம் ஒன்று தான். தேய்மான மதிப்பு சொத்தின் அடக்க விலை இன்ட்டு 100. இதுதான் தேய்மான வீதத்துக்கான ஃபார்முலா. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு தேய்மான வீதம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னென்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம்னா, அடக்க விலை கொடுத்துருப்பாங்க, அதாவது வாங்கின விலை, நிறுவுவதற்கான செலவு சில கணக்கில் கொடுத்துருப்பாங்க, இறுதி மதிப்பு கொடுத்துருப்பாங்க, பயனளிப்பு காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 அல்லது 4 விவரங்களை கொண்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும். முதல்ல தேய்மானத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்மான விகிதம் கண்டறிய வேண்டும். தேய்மான மதிப்பு போட்டு அடக்க விலையால் வகுத்து இன்ட்டு 100 போட்டேன்னா உனக்கு என்ன கிடச்சிடும்? தேய்மான விகிதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், பக்க எண் 177 கணக்கு எண் 2 எடுத்துக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? நிலை சொத்தின் அடக்க விலை 50,000 கொடுத்துருக்காங்க, எரி மதிப்பு 5,000 கொடுத்துருக்காங்க, பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். அடக்க விலை கணக்கு இங்கே சுருக்கமாக எழுதிக்கிறேன். அடக்க விலை 50,000, எரி மதிப்பு 5,000, பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், தேய்மான விகிதத்தை கண்டறிய வேண்டும். இப்போது இதோட இந்த கணக்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சொத்தின் அடக்க விலை 50,000 எழுதிக்கும், மைனஸ் எரி மதிப்பு 5,000 டிவைடட் பை 10. இப்போ என்ன வரும் இந்த இடத்துல? 50,000த்தில் 5,000 போயிடுச்சுன்னா 45,000 டிவைடட் பை 10. எவ்வளோ ரூபாய் வரும்? 4,500 ரூபாய் வந்துடும். ரூபாய் 4,500. இதுதான் என்னது? தேய்மான மதிப்பு. நமக்கு தேவையானது தேய்மான மதிப்பு இல்லை, தேய்மான விகிதம் தான் கேட்குறாங்க. இது வரலாம் போட்டிங்கன்னா உனக்கு வெறும் 3 மார்க் தான் கிடைக்கும். அதனால் தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இன்னொரு சூத்திரம் இருக்குது. இதை போட்டால் தான் உனக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்கும். இப்போது இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணு. 4,500 தான் என்னது? தேய்மான மதிப்பு. சொத்தின் அடக்க விலை என்ன? 50,000 இன்ட்டு 100. இதை எப்படி எழுதலாம்? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும், மேலே இருக்க 2 0க்கு இந்த 2 அடிப்பட்டு போவோம். 45ல் 5 9 தடவை ஆன்சர். இப்போது தேய்மான மதிப்பை கண்டுபிடிக்கும் போது கட்டாயமாக ரூபாய் எழுது, தேய்மான விகிதம் போடும்போது கட்டாயமாக சதவீதம் போடு. ஆக தேய்மான விகிதம் கண்டறிக அல்லனா நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காண்க அப்படின்ற கணக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், இதில் உனக்கு தரப்பட்டிருக்க தகவல் என்னென்னு பாரு. சொத்தினுடைய அடக்க விலை கொடுத்துருப்பாங்க, இறுதி மதிப்பு கொடுத்துருப்பாங்க, எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த 3த்தையும் வச்சு நம்ம ஈஸியாக இந்த தேய்மான விகிதத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல என்ன செய்யணும்? சொத்தினுடைய அடக்க விலை எழுதணும், அதுலேருந்து இறுதி மதிப்பை கழிச்சிடணும், கழித்து வந்த தொகையை பயனளிப்பு காலத்தால் வகுக்கணும். இப்படி வகுத்து போட்டதா நம்மளுக்கு 4,500 கிடச்சிருக்கு. இதுதான் தேய்மானத்தினுடைய மதிப்பு. நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி தேய்மான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை தேய்மான விகிதம் இஸ் ஈக்குவல் டு தேய்மான மதிப்பு டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. தேய்மான மதிப்பு கண்டுபிடிச்சது 4,500 ரூபாய், அது அடக்க விலை 50,000 வகுத்து இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு 9% தேய்மான விகிதம் கிடைக்குது. இதே மாதிரி பக்க எண் 177லேயே கணக்கு எண் 4 பார். கணக்கு எண் 4 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு.
177 4வது கணக்கு. அடக்க விலை வந்து 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. 3 லட்சம். எரி மதிப்பு 20,000. பயணிப்பு காலம் வந்து 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள். இந்த கணக்கை எப்படி போட போகிறோம்? இதே ஃபார்முலா தான். முதல்ல இதை எழுதிக்கணும். தேய்மானம் இஸ் ஈக்குவல் டு சொத்தின் அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு டிவைடட் பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். அடுத்து அடக்க விலை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. 3 லட்ச ரூபா அடக்க விலை எழுதிட்டோம். எரி மதிப்பு 20,000 கொடுத்துருக்காங்க. அதை கழிச்சிடணும். மொத்தத்தையும் பயனளிப்பு காலம் 10 ஆண்டால் வகுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த 3 லட்சத்தில் 20,000 போச்சுன்னா 2,80,000 10ஆல் வகுத்தோன்னா ரூபாய் 28,000 தான் தேய்மானம். பாதி தான் முடிச்சிருக்கோம் நம்ம. இதுக்கு மார்க் அலாட்மெண்ட்டே இப்படி தான் வருது. இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். ஆக 3 மார்க் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் 2 மார்க் வாங்கணுன்னா அடுத்த ஃபார்முலா எழுதணும். தேய்மான விகிதம் அப்படின்னு எழுதணும். எழுதி அதுக்கான சூத்திரத்தை எழுத வேண்டும். தேய்மானம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. இப்போது தேய்மானம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. 28,000. அடக்க விலை என்னன்னு தெரிஞ்சிச்சு. 3 லட்சம் இன்ட்டு 100. இந்த 2 0க்கு 2 0 போயிடும். மீதி மேலே 3 0க்கு 1 2 3, இங்கே 3 0 அடிச்சுட்டு 28 3ஆல் வகுக்கணும். அப்போது 9 3 27, மீதி 1 இருக்குது. 1ல் 3 போகாததுனால புள்ளி வச்சு 0 போடுற. 10ல் 3 3 3 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது 9.3% அப்படின்னு எழுது. அவ்வளோதான். இப்போது இதுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க். ஆக உனக்கு 5 மார்க்கு ஃபுல்லும் கிடச்சிடும். ஈஸியான கணக்கு. 2 ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணால் 5 மார்க் நமக்கு கிடச்சிடும். சொத்தின் அடக்க விலை மைனஸ், நல்லா தெளிவாக எழுதிக்கோ, இறுதி மதிப்பு டிவைடட் பை போடும்போது ஃபுல்லும் கவர் பண்ணணும். பாதி தூரத்துக்கு மட்டும் போடக்கூடாது. நீளமாக கோடு போட்டு எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் எழுதணும். அதே மாதிரி இது எழுதும்போது தேய்மானம் அல்லது தேய்மான மதிப்பு எது எழுதினாலும் தப்பு இல்லை. தேய்மானம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. 2 ஃபார்முலாவும் கரெக்டாக படிச்சுக்கோ. கரெக்டாக எழுதி ஃபுல் மார்க் வாங்கிடு. சரி, இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், சின்ன ஒரு இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 தகவல் மட்டுமல்லாமல் அதோட நிறுவுவதற்கான செலவுன்னு ஒன்று வரும். அது மாதிரி கணக்கு வந்தால் எப்படி போடுறது? இந்த கணக்கு உங்களுக்கு எந்த பக்கத்தில் வருது அப்படின்னா 178வது பக்கத்தில் வருது. கணக்கு புக்கு எடுத்துக்கோ. 178வது பக்கம். எத்தனாவது கணக்கு? 6வது கணக்கு. 178வது பக்கம் 6வது கணக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அடக்க விலை வந்து 2,30,000. நிறுவுவதற்கான செலவு ஒரு 20,000. எரி மதிப்பு 50,000. பயனளிப்பு காலம் 10 ஆண்டுகள். இது மாதிரி கணக்கு கொடுத்துருந்தா என்ன செய்யறது? இதே ஃபார்முலா தான், வேறு ஃபார்முலாலாம் கிடையாது. இதே சூத்திரத்தை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கு போட போகிறோம். இந்த கணக்கை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்க? 2,30,000. நிறுவுவதற்கான செலவு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு டிவியோ ஏசியோ இதெல்லாம் வாங்கினா உடனே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சோன்னா அது வேலை செய்யாது.
அதை நிறுவுவதற்கு ஒரு ஆள் வந்து அது வந்து சரி பண்ணி கொடுத்து அது ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே போல் ஒரு வியாபாரி இருக்கார், ஒரு மெஷினை வாங்கிட்டு வராரு, வந்தவுடனே அந்த மெஷின் ஒர்க் பண்ணாது, அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணி அதை வேலை செய்ய வைக்க வேண்டியது அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கான சார்ஜை நம்ம தரணும். இது மாதிரி தான் இந்த மெஷின் வாங்கியிருக்காங்க, அதனுடைய அடக்க விலை வந்து 2,30,000. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறுவுவதற்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆக அதனுடைய அடக்க விலை என்னென்னு எழுதணும், 2,30,000 ப்ளஸ் 20,000 என்னென்னு எழுதணும். இது ரெண்டும் சேர்த்தா தான் அதனுடைய அடக்க விலை. இதிலேருந்து தான் நம்ம இறுதி மதிப்பான எவ்வளோ ரூபா, 50,000, எரி மதிப்பு 50,000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 50,000 கழிக்கணும். மற்றதெல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நிறுவுவதற்கான செலவு கொடுத்தா அந்த அடக்க விலையோடு அதை சேர்த்துணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். 2,50,000 50,000 போச்சுன்னா இப்போ 2,30,000 ப்ளஸ் 20,000 2,50,000, அதில் 50,000 போச்சுன்னா 2,00,000. ரூபாய் 20,000. இதுதான் தேய்மான மதிப்பு. இப்போ தேய்மான விகிதம் ஃபார்முலா எழுதியாச்சு ஏற்கனவே, தேய்மானம் பை அடக்க விலை இன்ட்டு 100. அது இப்போ சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ 20,000 கிடச்சிருக்குதா தேய்மான மதிப்பு, எவ்வளவு அடக்க விலை, 2,50,000 எழுதணும். 2,30,000 எழுதி வச்சிடாத, மொத்த அடக்க விலை தான் எழுதணும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. நிறுவுவதற்கான செலவையும் நம்ம என்ன செய்யணும், இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும், மேலே 2 0க்கு இது போயிடும். 200ல் 25 அப்படின்னு சொல்லும்போது 8 தடவை வரும். 8% போட்டுற வேண்டியது தான். ஆக இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, 5 மார்க்கு வாங்கிடலாம். இது வந்து எத்தனாவது கேள்வி, 40வது கேள்வி. இதில் பொது தேர்வு வினாத்தாளில் 40வது கேள்வி கணக்கு. இது என்ன கணக்கு, தேய்மானம் சம்மந்தப்பட்ட கணக்கு. தேய்மான விகிதம் காண்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இது. ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபார்முலாவை கட்டாயமாக படித்து வச்சுக்கணும். ஒன்று தேய்மானம் அல்லது தேய்மான மதிப்பு இஸ் ஈக்குவல் டு சொத்தின் அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு அல்லது எரி மதிப்பு டிவைடட் பை எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். அடுத்தது தேய்மான விகிதம். கேட்கப்படுற கேள்வியே இதுதான். தேய்மான விகிதம்னா தேய்மானம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஆக இந்த 2 ஃபார்முலாவை வச்சு நம்ம 5 மார்க்கு ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். எளிதான கணக்கு. ஞாபகம் வச்சுட்டேன்னா கழித்தல் சின்ன கழித்தல் தான், ஒன்றும் பெரிய நம்பர்லாம் கொடுக்க போகிறதில்ல உனக்கு. அதனால் கவனமாக எப்போவுமே அடக்க விலைன்னு இருக்கும்போது நிறுவதற்கான செலவு இருக்குதான்னு பார்த்து போட்டேன்னா உனக்கு ஃபுல் மார்க்கு வந்துடும். சரி, இது 40வது கணக்கு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 178வது பக்கம் 6வது கணக்கு எடுத்துக்கோ. இதே மாதிரி கணக்கு தான்.